எப்போ வரும் எப்போ வரும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்த ஒரு பொருள் வீட்டில் வந்தடைஞ்சிருச்சு. அக்கா கிட்ட வந்து பட்டாசு சீட்டு போட்டு வச்சுருந்தேன். மாதம் 400 கட்டுற மாதிரி. அதுக்கு வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் தான் நான் பிக் பண்ணியிருந்தேன். அரிசி இந்த மாதிரியெல்லாம் வாங்கிட்டாக்கா ஒரு 2 மாதம் சாப்பிட்டு அது காலியாகிடும். பட் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பொருளாக வாங்கினா வீட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் செலக்ட் பண்ணேன். அதே மாதிரி வந்துருச்சு. அப்படியே ரொட்டேட்டிங் ட்ரெஸ்ஸிங் டேபிள் செம்மையாக இருந்துச்சு. நான் பிக் பண்ணி ஒரு பொருள் வந்து அது என் வீட்டில் இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். இதில் என்ன ஆச்சுன்னா, அது அங்கேருந்து இங்கே ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு நிறைய அமௌண்ட் ஆச்சுன்றனால அங்கேயே வச்சிட்ருந்தோம். அப்பாவோட ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்தனால அப்பா அரிசி, தேங்காய், அப்புறம் ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாம் போட்டு அனுப்பிச்சாரு. இங்கே கர்நாடகாவில் வந்துட்டு வெறும் பச்சரிசி உளுத்தம்பருப்பு மட்டும் போட்டு இட்லி கூறு வைப்பாங்க. பட் எனக்கு அப்படி பிடிக்காது. புழுங்கல் அரிசியும் போட்டால் தான் பிடிக்கும். ஸோ அப்பா ஊர்லேருந்து ஒரு 20 kg கிட்ட அமுச்சு வச்சுருந்தார். அதனால் காலையில் கீரை குழம்பு செஞ்சுட்டு நைட்டு மீந்ததெல்லாம் கொஞ்சம் இருந்துச்சு. அதையே டிஃபனுக்கு வச்சுக்கிட்டோம். அப்பா அரிசி அமுச்ச உடனே இட்லி கூரை போட்டுட்டு நைட்டு எடுத்துகிட்டு போய் அரைச்சிட்டு வந்துட்டேன். இங்கே கர்நாடகாவில் ஒரு முறை ஒரு விளைச்சல் மாற்றிட்டே இருப்பாங்க. ஆனால் எப்பயுமே க்ரீனிஷாக தான் இருக்கும். இன்னொரு வீடியோவில்